மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம், திருவோணம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள். ஸோ இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, தடைப்பட்ட காரியம் எல்லாமே இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் கலைஞர்களாக இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க, பொது வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் அது ஒரு ஸ்டெப்பு நம்ம ஃபார்வர்டாக போகிறதுக்கான ஒரு காலம்தான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த ராகு பகவானும் 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானும் மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி பிடியிலிருந்து வெளிவருகிறார்கள். இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ 2025 உங்களுடைய விஷன் பெருசாக இருக்கும். உங்கள் வேலையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக நான் போராடினேன் அப்படின்னு சொல்கிறவங்க பெரிய விஷயத்திற்கு போராடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த கிரக மாற்றங்களும் இந்த கிரக பெயர்ச்சிகளும் மகர ராசி அன்பர்களுக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். அதே போல் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, நிறைய கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு பாதை அமைத்து கொடுக்கும். சரி, இந்த காலகட்டம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு படி உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவானும் 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேத்து பகவானும் பெரிய ஒரு சண்டை சச்சரவோ இல்லை குடும்பத்தில் ஒரு பெரிய வாக்குவாதங்களோ இருக்காது. ஒரு மன ரீதியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். உங்களினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய அருமை தெரியக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களுக்கு குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது. 3ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ அவங்களுக்கு ஜாதக ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பயமில்லை. அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களை அதிகம் கொடுக்கும் 2025. ஸோ வேலை விஷயமாக வெளியூர் போவது, குடும்பத்தை விட்டு ஒரு சில காலம் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது, இல்லை வேலை விஷயமாக ஒரு முன்னேற்றமான ஒரு பயணமாக இருக்கும். வெளிநாடு சென்று இது வரைக்கும் வெளிநாடே நான் தடையாகவே இருக்குது, ஆஃபீஸில் ஆன்சைட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இது இன்னும் எனக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலம் கனிந்து வரக்கூடியது. கண்டிப்பாக மகர ராசி நேயர்கள் இந்த 2025 உங்களுக்குன்னு ஒரு பிடி மண்ணாவது சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. ஸோ தைரியமாக நீங்கள் லோன் போடலாம், வீடு வாங்கலாம். அண்ட் இது நாள் வரைக்கும் பேச்சுவார்த்தையிலே இருக்குது, தட்டி போயிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு திருமண யோகங்கள் வருவது, வீடு வாங்குவது, உங்களுக்குன்னு வண்டி வாகன யோகங்கள் கிடைப்பதும் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் என்பது இந்த வருடத்தில் உண்டு.
இது எல்லாமே இருக்குது, வீடு இருக்குது, வண்டி இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது சுப செலவு வருமா அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் திருமண யோகம் இருப்பவர்களுக்கு திருமண செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். ஸோ கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது அப்படிங்கிறது இந்த 2025ல் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. நல்ல ஒரு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் ஒரு சின்ன போராட்டம் என்பது இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு அது சனி சார்ந்த ராசியாக இருக்கிறதுனால நிறைய உழைக்கணும். உங்கள் உழைப்புக்கு உயர்வு என்பது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்த போதிலும் உங்கள் போராட்டங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நிறைய லாபங்களும் நன்மைகளும் கிடைக்கும். இந்த வருடம் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான ஆலயங்கள். ஒன்று உப்பிலியப்பன் ஆலயம் சென்று அங்கு திருவோணத்தில் உப்பிலியப்பரை சேவித்து விட்டு வருவது ரொம்ப ஒரு நன்மையை தரும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு 6ஆம் இடத்திற்கு போகிறார் இல்லையா? ஸோ குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் அண்ணன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் பெருமாளை வணங்கிவிட்டு வரலாம். சீர்காழிக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணன் பெருமாள் ஆலயத்தில் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் சென்று அங்கு பெருமாள் மற்றும் தாயார் அங்கு இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்துவிட்டு வர உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்கள் இந்த வருடத்தில் திருமலையை சென்று அங்கு பெருமாளை வணங்கிவிட்டு வந்தாலும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். லக்ஷ்மி குபேரனை வணங்குவதும் வியாழக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வந்தாலும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான ஆண்டாகவே அமைகிறது. இந்த ஆண்டு கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இப்படி பலவிதமான சுப விரயங்களை சந்திக்க போகிறீர்கள். 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானும் மற்றும் இந்த கேது பகவானின் மாற்றமானது 8ஆம் இடத்திற்கு வருவதும் மகர ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் கூட இந்த சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்லுவது மிகப்பெரிய ஒரு பலமாகவும் மிகப்பெரிய மாற்றத்தையும் பார்க்கலாம். ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்கள் அதிகரிப்பதும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதுவரையில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஸோ ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாகவே அமைகிறது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் இந்த முதல் 5 மாதங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதங்கள். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை தந்தாலும் கூட கடன் வாங்குவதை நீங்கள் மே மாதத்திற்கு பிறகு செய்யலாம். வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கிரக மாற்றங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் அன்னதானங்கள் செய்வதும், திருவண்ணாமலை செல்லுவதும், அங்கு சிவனடியார்களுக்கு அன்னதானங்கள் செய்வதும் மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரம். வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருவண்ணாமலை சென்று அங்கு சிவன் அடியார்களுக்கு அன்னதானங்கள் செய்வது நல்லது. மேலும் இந்த வருடத்தில் திருமலை சென்று அங்கு ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம்.